ராணுவத்துல ரேகிங்லாம் இருக்குமா? அதெல்லாம் எப்படி பார்த்தாங்க அவங்க? ராணுவத்தில் வந்து பாசிட்டிவ் ரேகிங் நிறையா இருக்கும். அதாவது எதுக்கு ரேக் பண்ணுவாங்கன்னா, ரேக் பண்ணுற சீனியருடைய ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ரேக் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ரேக் பண்ணக்கூடிய ஜூனியர் பலதரப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்குள்ள மனப்பக்குவத்தை கொடுக்கறதுக்காக அவங்க வந்து ரேகிங் ஆவாங்க. இதில் சந்தேகமே கிடையாது. அதாவது பொண்ணை வறுத்து புடம் போட்டால் தான் பொன் வந்து நல்ல பொண்ணாகும். அதே மாதிரி வைரத்தை கருப்பு நிலக்கரியா இருக்கிற வைரத்தை பட்டை தீட்ட திட்ட தான் அது ஷைனிங் ஜொலிக்கும். அதனால இந்த ரேகிங் வந்து அங்கே பட்டை தீட்டக்கூடிய ஒரு செயலாகவும் புடம் போடுற செயலாகவும் தான் பார்க்குறோமே தவிர மற்றபடி சீனியருடைய ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனை நாங்கள் பார்க்கறது இல்லை. சீனியர் ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேகிங் ரெண்டு விதமாக இருக்குது. ஒருத்தனை கூப்பிட்டு அடிக்கிறது, அடித்து அவனை வந்து அடக்கி வைக்கிறது, அது ஒரு டைப் ஆஃப் அது ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்னொன்று அவனை வந்து லாங்காக என்ன செய்யறது, வெயிலையும் மழையிலையும் போட்டு அவனை வந்து என்ன செய்யறது, வாட்டி எடுக்கிறது. அது வந்து அது என்னன்னா அவன் வெயிலையும் மழையும் தாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவனை தயார் பண்ணுறது. ஸோ ரெண்டுக்குள்ள ரேகிங்லேயே ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் இன் ரேகிங், இன்னொன்று பாசிட்டிவ் ரேகிங். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சைனிக் ஸ்கூலை பொறுத்தவரையிலும் நாங்கள் இருந்ததெல்லாம் மாஸ்டர், ஹவுஸ் மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு முதிர்ந்த ஒரு அனுபவமிக்க ஒரு ஆசிரியர். அவரே எங்கள் கூடவே இருப்பார், 24 மணி நேரம் கூட இருப்பார். ஒரு தனியாக ஹவுஸ் மாஸ்டர் ரூமில் இருப்பார். அதனால் எந்த பாயிண்ட்லையும் ரேகிங் வந்து எக்ஸஸ் ஆனது கிடையாது. அண்ட் லக்கிலி ஆர் அன்லக்கிலி எனக்கு அமைந்த, அதாவது நான் பாண்டிய ஹவுஸ்னு ஒரு ஹவுஸில் இருந்தேன். அதே மாதிரி என்டிஏல பிராவோ ஸ்குவாட்டன் ஒன்றில் இருந்தேன். அதெல்லாமே என்னென்னா ஜென்டில்மேன் அவுட்ஃபிட்னு சொல்லுவாங்க. எங்கள் பிராவோ ஸ்குவாடன்லாம் வந்து ஜென்டில்மேன் அவுட்ஃபிட்மாங்க. அங்கே வந்து ரேகிங்லேயே பலதரப்பட்ட ரேஞ்சஸ் இருந்தாலும் ரொம்ப லோ பாயிண்ட் ஆஃப் ரேகிங் தான் எங்களுக்கு இருக்கும். அவங்க எதுக்கு கொஞ்சம் ரேகிங் மாதிரி பண்ணுவாங்கன்னா, நம்ம அடுத்த ஈவெண்ட்ஸ் காம்படிஷன்ஸ்க்கு வந்து தயார் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் போடுறோம்ல, அந்த எக்ஸ்ட்ரா பிட்டுக்காக அவங்க வந்து என்ன செய்வாங்க, ப்ரெஷர் கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு.